வணக்கம், வெல்கம் டு சஹானாஸ் லைஃப் ஜோன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யூடியூப்ல வைரல் ஆயிட்டு இருக்க ப்ரௌனி தான் இன்னைக்கு நம்ம ரெடி பண்ண போறோம். அதுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே இருக்குது. சாக்கோ சிப் இருக்கு, கொக்கோ பவுடர் இருக்கு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாக்லேட், டார்க் சாக்லேட், எக்கு, அப்புறம் வந்து நம்ம புதுசா பேக்கிங் திங்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தோம் பாத்தீங்களா, அதுல இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸ்கொயர் டீன் நம்மகிட்ட இல்லை, அதனால ரவுண்டு டீன்ல தான் இன்னைக்கு நம்ம ப்ரௌனி செய்ய போறோம். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. பட்டர் வந்து பாலாடையெல்லாம் எடுத்து சேர்த்து வச்சிருப்போம் பாத்தீங்களா, அதுல இருந்து பட்டர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். பாருங்க, இப்ப நம்ம பட்டர் செஞ்சாச்சு. என்ன வேணும்? பட்டர் செஞ்சாச்சு. இதுல வந்து தேவையான அளவு பட்டர் மட்டும் நம்ம சேர்த்து மெல்ட் பண்ணிக்கலாம். கரெக்டா இருக்கு. 110 கிராம் சேர்த்தா போதும் அப்படின்னாங்க. நம்ம சேர்த்தாச்சு. அதோட ஒரு 200 கிராம் சாக்லேட் சேர்க்கணும். 200 கிராம் சாக்லேட் இதை வந்து கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். டார்க் ஆல்மண்ட் சாக்லேட் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்க, டபுள் பாயிலிங் மெத்தட்ல நம்ம இதை சாக்லேட்டை உருக்கிடலாம், சாக்லேட்டையும் பட்டரையும். பாருங்க, சாக்லேட் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. சாக்லேட்டும் பட்டரும் கட்டி இல்லாமல் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இங்கே பாருங்க, இதில் வந்து நாட்டு சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை அதை கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் அடித்து சேர்த்துருக்கேன். அதோட பார்த்தீங்கன்னா 2 முட்டையும் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அதை பீட் பண்ணிடலாம். வைக்காதீங்க, நீங்க 1 2 3லயே வைங்க. பீட்ரு வச்சு மிக்ஸ் பண்றது கொஞ்சம் பயமா இருக்கு. புதுசா ஃபர்ஸ்ட் டைம் இப்போ நம்ம பீட்ரு யூஸ் பண்றதுனால இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு எல்லாத்தையும் நல்லா போட்டு பீட்ரு வச்சு அடிச்சாச்சு. இதோட இப்போ நம்ம சாக்லேட்டை சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். பாருங்க, சாக்லேட்டு அதை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நல்லா கெட்டி ஆகுது. மிக்ஸ் பண்ணிக்கலாம். மைதா மாவு இல்லை, அதனால கோதுமை மாவும் கொக்கோ பவுடரும் சேர்த்தாச்சு. கடைசியா ஒரு மூடி வெனிலா எசன்ஸ் சேர்த்துடலாம். மைதா மாவு இல்லாதது இப்பதான் தெரியும். கடைசியில மண்டையில இருக்க கொண்டைய மறந்த கதையாயிடுச்சு. இதை நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி நம்மளோட இந்த ட்ரேல பட்டர் ஷீட் இல்லை, அதனால வெண்ணெய் தடவி கோதுமை மாவு போட்டு டஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். குட்டி எப்படி இருக்கு? இது சாக்லேட். சாக்லேட் சாக்லேட் நல்லாவே சாக்லேட். பாருங்க, குட்டி பிடிச்சிட்டு இருக்காரு. குட்டி நல்லா பிடிச்சுக்கோங்க. பாருங்க, ப்ரௌனி பேட்டர் செம்மையா இருக்கு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சின்னு நினைக்கிறேன். இது ஒரு 3/4 கிலோ அளவு வருமா, இல்லை கொஞ்சம் கம்மியாக வரும்னு நினைக்கிறேன். இந்த ப்ரௌனி பண்ணமுள்ள நான் ஒரு வழி ஆயிட்டு ஒன்றும் முடியல, ரொம்ப டயர்டாயிடுச்சு. ஒரு வழியாக நம்ம வந்து பேட்டரை ஊற்றியாச்சு. இதில் வந்து நம்ம சாக்கோ சிப் எல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி நம்ம அவனில் இன்சர்ட் பண்ணிடலாம். பாருங்க, எல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்மகிட்ட டூத் பிக் இல்லை, அந்த குச்சி முட்டையோட அந்த குச்சியை வச்சு இதை அப்படியே பண்ணிடலாம். பண்ண சொல்கிறாங்க, நம்மளும் அப்படியே பண்ணிடலாம். ஈவனாக இருக்கும். கொல கொல கொலன்னு இருக்கு. எப்படி வரப்போகுதுன்னு தெரியல, பார்ப்போம்.
30 மினிட்ஸ்க்கு 175 டிகிரி செல்சியஸில் நம்ம வச்சு பேக் பண்ண போகிறோம். இப்போ வாங்க பண்ணிடலாம். பாருங்க, இதை வச்சுருவோம். நல்லா 30 மினிட்ஸ் 175 டிகிரி செல்சியஸ். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஒரு லேயர் மாதிரி மேலே ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கு பேர் கிரிங்கிள் டாப்னு சொல்கிறாங்க. கிரிங்கிள் டாப், நம்மளோட கிரிங்கிள் டாப் ப்ரௌனி. அண்ணன்ட்ட கொடு. அப்போ க்ளவுஸ் இல்லை, அதனால க்ளவுஸாக மாற்றி இருக்குது. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. செம்மையாக இருக்குது. கிரிங்கிள் டாப்போட சூப்பராக வந்திருக்கு. குட்டி ப்ரௌனி எப்படி இருக்கு?